நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியல் களத்தில் குதிச்சு தன்னோட கட்சியோட பேர் மக்கள் நீதி மையம்ட்டு அறிவிச்சு முழு அரசியல்வாதியே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அரசியலில் இறங்கினாலும் படம் நடிக்கிறதையும் கமலஹாசன் சார் விடாம பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த வகையில் அவரோட விஸ்வரூபம் 2 படத்தோட ட்ரைலரு கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிச்சு. படத்துக்கு UA சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த படம் மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. விஸ்வரூபம் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முதலே வந்தது, அதோட செகண்ட் பார்ட் வருது அப்படின்னாலும் இந்தியன் 2 படம் பண்றாரு நம்ம கமலஹாசன். அந்த படத்துக்காக கமலஹாசன் அவரோட ஒரு புது லுக் ஒன்று சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் மகன் படத்தில் நம்ம கமல் சார் எப்படி இருப்பாரு அந்த லுக்ல இருக்காரு நம்ம கமல் சார். அந்த மீசை அப்படி முறுக்கிக்கிட்டு பார்க்கறதுக்கே ஒரு வேற லெவலில் இருக்காருன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் இந்த கெட்டப்ல தான் நம்ம கமல் சார் இருந்தாரு. நிறைய இன்டர்வியூஸ் அந்த கெட்டப்ல கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் அந்த கெட்டப் ஏதாவது ஒரு படத்தில் வருமா பார்த்தா வரவே இல்லை. ஆனால் இப்போ திருப்பி அதே கெட்டப் எடுத்துட்டு வந்திருக்காரு நம்ம கமலஹாசன். ஸோ இந்தியன் 2க்காக இந்த கெட்டப்பா இல்லை இந்தியன் 2ஓட ஃபிளாஷ்பேக் சீன் ஏதாவது இருக்கா, அதுக்காக இந்த கெட்டப்பா அப்படின்றது நம்மளுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு. இருந்தாலும் இந்தியன் 2 படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் கமலஹாசன் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் போடுற ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு மட்டும் நம்ம அடிச்சு சொல்லலாம். இந்த கெட்டப்பை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? கமலஹாசன் சாரை இந்த ஒரு கெட்டப்பை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்க மைண்ட்ல போகுதுன்ற கருத்துக்களை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது இல்லாம இந்தியன் 2 படத்துக்காக நீங்க எப்படி வெயிட் பண்றீங்க, அந்த படத்துல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் புதுசா இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ள ஏதாவது இருந்தா அதையும் மறக்காம கீழே உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா நெட் டிவி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, வணக்கம், குட் மார்னிங். எங்க வந்திருக்கீங்க? நெட் டிவி ஃபாரில சப்ஸ்கிரைப் வீடியோ வாங்க. நாளுக்கு நாள் மக்கள் என்கிட்ட கான்செப்ட்டுக்கு சப்ஸ்கிரைபுக்கு வராங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா கண்டென்ட்டையும் திருடி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது இல்ல தம்பி, நான் கொடுக்குற ஒண்ணு வைரல் ஹிட் மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு வியூஸ். கேட்டுக்கிட்டியா? மேல சொல்லுங்க. நீங்க எந்த சேனல் சொன்னீங்க? நெட் டிவி ஃபார் யூ. நெட் டிவி 5. நெட் டிவி 5க்கு இப்பதான் பேப்பர்ல பார்த்தா உங்களுக்கு சுக்கர தசை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்கிட்ட சூப்பர் கான்செப்ட் இருக்கு. அதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லைக்ஸ், வியூஸ், சப்ஸ்கிரைப் எல்லாமே. என்ன கான்செப்ட்? தலை வர்சஸ் தளபதி. யாருமே பண்ணாத. கேட்டியா? தலை வர்சஸ் தளபதியா? கேட்டியா? சுட்டு போட்டாலும் உனக்கு கான்செப்ட் வரும் சொன்னா கேட்டியா? அது எங்க கண்டென்ட்டா? எங்க கண்டென்ட் எங்களுக்கே திருப்பி சொல்றியா? இதுக்கு பேசாம நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடலாமா? சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுக்கா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லி தொலைத்து. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.